நினைக்கிறேன். மூன்லைட் பேசுறேன். மூன்லைட் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து தண்ணியல் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இல்ல அதான் முடிச்சிடறேன் ப்ரோ. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த பதில கேட்கும் போது சரி ஓகே, அப்ப எனக்கு தோன்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு உள்ளுணர்வு தோணுது அப்படின்னா அந்த சந்தோஷத்திலேயே வந்து நான் அப்படியே ஆடியன்ஸ் போயிடுறேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா இருந்துச்சு. நைஸ் டாக்கிங் டு யூ. இதுல மாற்றுக்கிறதா இருக்கா இல்ல அப்படியே கிளம்பிடுவா ஆடியன்ஸ் போயிடுவா? இல்ல நிறைய பேர் இருக்காங்க பிசினஸ். ஓகே இத பேசிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே சரி ஓகே ப்ரோ. அப்படியே லிசனிங் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. திரும்பி ஏதோ பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே. தண்ணியல் பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலாக பிக் மிஸ்டேக் பேசினது ரொம்ப நல்லா பேசினார் ஆக்சுவலாக அவரு. எனக்கு எப்படின்னா பிபி பொறுத்த வரைக்கும் ரவீந்தருக்கு பண்ணதும் அந்த 5 பேருக்கு பண்ணதும் அன்ஃபேர். அது கொஞ்சம் ரொம்பவே பயசாக தெரிஞ்சிச்சு. அவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எப்படின்னா சௌந்தர்யாவுக்கு பண்ணது நான் எப்படி பார்க்குறேன்னா, சௌந்தர்யா வந்து அழுததெல்லாம் ஓகே. ஏன்னா வந்து எல்லாருக்கும் எமோஷனல் ஆகும். திருப்பி எல்லாரும் பேசிட்டு இருந்தா அது ஒரு ஹர்ட் ஆகும். நான் அழுததெல்லாம் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா யார் வேணா எப்ப வேணா அழுவாங்க. அது நிஜமா அழுவுறாங்க. அதுக்கெல்லாம் போவே வேணாம். இப்ப வந்து எனக்கே ஹர்ட் ஆச்சு அத பார்க்குறப்ப. ஏன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் பெர்சன். இப்ப என்ன நான் யோசிக்கிறேன்னா, பிபி வந்து அந்த ஒரு நரேட்டிவ் ரவீந்திர செட் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி இப்ப இத நான் சொல்லி பாரு. ஜாக் இஸ் அ கேமர்ன்னு சொல்லு. அதுக்கு சௌந்தர்யா ஒரு சிம்பத்தி போடுவா. இது முன்னாடி நடந்துச்சா, பின்னாடி நடந்துச்சான்னு தெரியல. அத கேட்டிருப்பாங்க கரெக்ட்டா அந்த சமயத்துல. கரெக்ட்டா அதுக்கப்புறம் சௌந்தர்யா அழுவாங்க. இத வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக பிபி வந்து அத ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி கரெக்ட்டா அவங்கள கூப்ட்டு பேச வச்சு, அழுவ வச்சு, அதுக்கேத்த மாரி அவங்கள்ட்ட வந்து நக்கலா 2, 3 டயலாக் விட்டது எல்லாமே கன்டென்ட்டுக்காக பிபி பண்ண மாரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. ஏன்னா சௌந்தர்யா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்டென்ட்காக தான் இவங்க ரொம்ப யூஸ் பண்றாங்க. பிபி, ஹாட்ஸ்டார் எல்லாருமே சொல்றேன். அந்த இத வச்சு டிஆர்பி ஏத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அது அன்ஃபேரா தான் இருக்கு. யாருக்கு அன்ஃபேர்னா, அ பார்க்குறவங்களுக்கு சரி நான் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லல. நான் சொன்னா உடனே நான் ஃபேவரா பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஃபேன்ஸுக்கு அன்ஃபேரா இருக்கிறத விட, பிபி வந்து எப்படி பண்றாங்கன்னா, அது சௌந்தர்யாக்கே அன்ஃபேர் ஆக்சுவலா. அது யூஸ் பண்றது. இதே தான் ஜாக்லினுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஜாக்லின வச்சே கன்டென்ட்டுக்காக அவள கூப்பிட்டு வச்சு, அந்த அந்த மாரல் டீச்சர் அப்பயும் அது மாரி கூப்பிட்டு வச்சு பேசினாரு தனியா. நீங்க ஏன் இத பண்ணல, நீங்க ஏன் அது பண்ணல அப்படிங்கிற மாரி. அவருக்கு கன்டென்ட் வேணும்னா யார வேணா கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. அவங்க அழுவணும் அப்படின்னு இல்ல. அவங்களுக்கு கன்டென்ட் வேணும். அதுக்காக அவர் பண்ணுவாரு. ஆனா நான் ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னா, ரெட் கார்பெட் சமயத்துல ஜாக்லின் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கூப்பிட்டு கேட்டுருக்கலாம். ஏன்னா அந்த சமயத்துல ரொம்பவும் வருத்தப்பட்டு நமக்கு நெகட்டிவா இருக்குன்னு ரொம்ப நொந்து போய் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இது மாரி கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அது இன்னொருத்தவங்க சொன்னாங்க. அது மாரி அவங்க கேட்கல. இவங்க வந்து செல்ஃபா வந்து அவங்க மோட்டிவேட் ஆயிக்குவாங்க. அதனால அவங்கள கேட்க மாட்டாங்க. சரி அப்படியே வச்சுக்குவோம். இது பாலிடிக்ஸ் நெறைய உள்ள இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆனா நெகட்டிவிட்டி என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இத்தன இவ்ளோ நாள் வந்து டிராமான்னு சொல்லி ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்க்கு அ நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது ஜாக்லினுக்கு மட்டும் தான். இந்த சீசன பொறுத்தவரைக்கும். அதே மாரி அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் எல்லா விதத்திலயும் டாஸ்க்கா இருக்கட்டும், இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதிகம் முயற்சி செஞ்சு நல்லா பண்ணது ஜாக்லின் மட்டும் தான். ஆனா, எவ்வளோ அன்ஃபேரா இந்த ஷோ போகுதுங்கிறதுக்கு இந்த சாம்பிள் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இப்போ போய் அவங்க ஓட்டு கேட்கறதும், அதே மாரி ஸ்டார்ட்டிங்லேருந்து விஷால், சௌந்தர்யா இவங்களுக்கு கிளாப்ஸ் வர வச்சதும், அதெல்லாம் கம்ப்ளீட் அன்ஃபேர். ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் வீக்லயே அவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணி பியாஸ வச்சு இறக்கி பண்ணிட்டாங்க. அந்த நரேஷன அதுக்கப்புறம் மாத்தவே முடியல. எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் உள்ள இருந்தாலும், அது நம்மலாம் ஷேம்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா வந்து நல்ல பிளேயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு 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 சீரியஸா ஓகே இந்த வீக் இவங்க இப்படி பண்றாங்கன்னு ஒரு ஒரு அன்ஃபேர் நடக்குதுல்ல. நான் அன்ஃபேர்டான பிளேயர்ஸ் யார் யார் தெரியுமா நான் பார்க்குறேன்? தீபக், ஜாக்லின், மஞ்சுரி இவங்களுக்கெல்லாம் அன்ஃபேர் நடந்திருக்கு இந்த சீசன்ல. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அத வந்து மாற முடியாது. ஏன்னா இப்படிதான் இந்த கேம்ன்னு ஆயிடுச்சு. அது நம்ம இதுக்கு மேல எப்படின்னா நமக்குள்ள எப்படி இத அவ்வளோ தூரம் நெகட்டிவா கொண்டு போகாம கொஞ்சம் அப்படியே அத டிசால்வ் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம ஃபைனல்ஸ் வந்துட்டோம். எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம்.
அந்த நான்லாம் அந்த மூடுக்கு தான் வந்துட்டேன். எல்லா டாப் பிளேயர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் குடுத்துட்டு போயிடுவோம். இதுக்கு மேல ரொம்ப ஃபைட் வச்சுக்க வேணான்னு தான் போகுது. பட் ஆனா, அதையும் மீறி ரொம்ப இப்ப அந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ட் உள்ள விட்டதுல எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த மாரி எந்த சீசன்லயும் நடந்ததில்ல. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க ஆக்சுவலா. அந்த டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ டாப் 3 கண்டெஸ்டன்ட் ரொம்ப மோசமா அசிங்கப்படுத்துறாங்க. ஆ டாப் 3 கிடையாது. டாப் 2 அதாவது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவ தான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அது எப்படி வேணும்னே நரேட்டிவ் செட் பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. விஷால வந்து ரொம்ப குத்துங்க. அப்ப வந்து விஷாலுக்கு வந்து சிம்பத்தி வந்துரும். முத்துவ வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்க ஓட் நெறைய இருக்கறனால அவங்க ரொம்ப பண்ணாதீங்க. அப்படி சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல. பட் இட் இஸ் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எக்ஸ் கண்டெஸ்டன்ட் பண்றது. இது மாரி ஒரு மோசமான எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. அது வந்து எனக்கெல்லாம் லைவே பார்க்க முடியல. அதனால அந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஆக்சுவலா. இது வந்து விஜய் சேதுபதி தான் கேட்கணும். இது இவ்ளோ ஒரு கடைசி 2 வாரத்துல பாசிட்டிவா கொண்டு போற வேற நேரத்துல, இப்படி வந்து ஒரு நெகட்டிவ் சிட்யூவேஷன கொண்டு வந்து, ஒரு அவங்களையும் என்ஜாய் பண்ண விடாம, அவங்கள ஹர்ட் பண்ணி, சௌந்தர்யா அழ வச்சு, ஜாக்லின் அழ வச்சு, இவ்ளோ மோசமா வந்து இப்ப டைட்டில் வந்து முத்துக்குமரன் ஹேப்பியா வாங்கிட்டு போனா, மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்களா? அப்படிங்கிறத மட்டும் அ யோசிச்சு பாருங்க. இப்ப முத்துக்குமரன் மேலயே தப்பு கிடையாது. அதுதான் உண்ம. முத்துக்குமரனையே குழப்பி, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரையும் அசிங்கப்படுத்தி, ஒரு மாரி கொண்டு போயிட்டாங்க. இது வந்து இந்த வீக் இவ்ளோ நாள் நானே வந்து முத்துக்குமரன திட்ட மாட்டேன். என்னையே திட்ட வச்சுட்டாங்க. அந்த இந்த 2, 3 வீக்ஸா. அப்படி இருக்க சிட்யூவேஷன்ல வந்து ஒரு லாஸ்ட் வீக்ல இந்த டிஆர்பி ஒரு மாரி பைத்தியம் மாரி பண்றாங்க. டிஆர்பி பைத்தியம் மாரி. நமக்கு எப்படியாவது டிஆர்பி வந்துரும். அதுக்காக கடைசி வாரத்துல கூட குட்டைய குழப்புவோம். அப்படிங்கிற மாரி பண்றாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இது பிவி பண்றது. ஆக்சுவலா. அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். தேங்க் யூ. உங்க பாயிண்ட்டுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா? ஆ வொர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இல்ல. கண்டஸ்டன்ட்ஸே எல்லாருமே வொர்ஸ்ட் தான். இந்த 8 பேர்ல ஒரு 5 பேர் மட்டும் தான் கொஞ்சம் தேவலாம். மீதி எல்லாருமே வொர்ஸ்ட் தான். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தானே சொல்றீங்க? ஆமா. எக்ஸ் எக்ஸும் உள்ள இருக்கிற ஒரு 2, 3 ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் எல்லாத்தையும் தான் சொல்றேன். நெக்ஸ்ட் BB8 மூன்லைட்டா யார் பேசுறீங்க? ரொம்ப நேரம் BB8 காணோமா? ஓகே, மூன்லைட் பேசுங்க. மூன்லைட் ஒரு நிமிஷம் இருங்க, சாரி. கேக்குதா? தேங்க்யூ. சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. நான் பேசணும்னு நினைச்சது நிறைய ஆல்ரெடி பேசி இருக்காங்க. மெயினாக நான் சொல்ல வந்தது வந்து இன்னைக்கு நான் பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல ரவீந்தரும் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட மெயின். ஏன்னா வந்து இந்த மாதிரி போயிட்டு இவங்கெல்லாம் பேசினா வந்து அவங்க அழுவாங்க, இந்த சிம்பத்தி வரும், இது போகும், இதெல்லாம் வந்து தெரியாதவங்க இல்லை அங்க இருக்கவங்க யாரும். அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு ப்ரீஃபிங் நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பிக் பாஸ் பேசும்போது சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பிளான் பண்ணி எல்லாரும் பண்ணி வந்து சௌந்தர்யாவோடது இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அது ஒரு மாதிரி பயாஸ்டு தான். நீங்கள் வந்து சொன்னது கரெக்ட் தான். ஆலன் சொல்லிட்டு இருந்தாரு பயஸ்டாக இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே தான் இருந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு நேத்திக்கு அந்த டான்ஸ் ஆடும்போது பவித்ரா வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து அவங்கள விட்டுட்டு வந்து சௌந்தர்யாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அது ஏன் அப்படின்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து அவங்களோட கண்டென்ட்டே வந்து விக்டிம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்ல இருந்தே அதை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. நான் வந்து இதுக்கு முன்னையும் இந்த ஸ்பேஸ்லலாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அவங்க வந்து எல்லாரும் கார்னர் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நானும் வந்து ரொம்ப ஓ பாவம் அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த ஆள் ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இதெல்லாம் வேறெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி இருக்கிறது. கார்னரிங் கேம் போயிட்டு இமீடியட்டா ஒரு கார்னரிங் கேம் போட்டா அங்க வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ் வருவாங்க. அதுல இருந்து வந்து இன்னும் வந்து
இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபேன் பேஸை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து 2 நாளா வந்து அவங்க வெறும் பேச்சு தானா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்னவோ சொல்ல வந்தேன், எனக்கு ஐம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். ஹலோ, கேக்குது இல்ல? கேக்குது. கேக்குது ஒரே கேக்குது நிமிஷம். கேக்குதுமா. எனக்கு ரொம்ப சவுண்ட் இறையுது ப்ரோ. ஹாரி ப்ரோ, நான் போயிட்டு வெளியே போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டா இல்லை உங்க சொல்லுங்க சொல்லுங்க மூன்லைட். என்ன மரம் நிறைய பாயிண்ட் ஏதோ என்னாச்சு தப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க? இல்ல அவங்க பேசுறது கேக்குதான்னு கேட்டாங்க, கேட்டுச்சு அதை அவங்களுக்கு சொன்னோம். ரொம்ப அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்டிங்கா நான் இங்க இருக்கு ஹாரி. சவுண்ட் இருக்கிறதால மியூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால போனை ஆக்சஸ் பண்ண முடியல. எனக்கு நான் வெளியில இருக்கேன் ஆக்சுவலா. அங்கேயும் சவுண்ட் இருக்கா? ஓகே. இங்கேயும் இருக்கு. நான் ஸ்டார் பக்ஸ்ல இருக்கேன், பின்னாடி பாட்டு பாடிட்டு இருக்கு. அதனால வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்பேஸ் செம்ம பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆலன் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு, என்ன மேல தூக்குறான்றான். எனக்கு ஆலன் ஐடி காட்டல, யாருக்காவது காட்டுதா? இல்லை இல்ல இல்ல ப்ரோ, காட்டல. காட்டலையே ப்ரோ. ஓகே, நான் உள்ளதான் இருக்கேன், என்ன மேல தூக்குன்றான். சரி. இல்ல இல்ல ஆலனுக்கு தான் பக் போல ஹாரி. சரி, நான் பேசிட்டு செல்லவா? சொல்லுங்க ரொம்ப சொல்லுங்க நைஸ். சொல்லுங்க. நான் 2 பேரை அடிக்கலாம் தான் வந்தேன் ஆக்சுவலா. எதுக்கு தம்ஸ் டவுன் போடுற உதயம்? நான் 2 பேரை அடிக்கலாம் தான் வந்தேன். முதல்ல ஃபேட்மேன், ஓகேவா? இந்த எனக்கு ரிவ்யூவர்ஸ்னாலே இப்போ எரிச்சல் எடுத்துட்டு வர அளவுக்கு ஒன்று பண்றாங்க. ஐ டோன்ட் நோ வை. இவரு என்ன நினைச்சு உள்ள போய் என்ன பண்றாரு? ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சுல, ஏங்க எங்களெல்லாம் கேட்டு எங்களெல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அறம் சார்ந்த ஒருத்தரை மட்டும் நீங்க ஏன் கேள்வியே கேட்கலன்னு. அப்போ எனக்கு அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி ஸ்டக்காகி நின்றாரு. அண்ட் அவர் வந்து இஃப் ஹீ இஸ் லைக், அவர் பேசுகிற அளவுக்கு அவர் உண்மையாகவே அவர் பிரெயின் கொஞ்சம் வேலை பார்த்துச்சுன்னா, ஹீ ஷுட் ஹவ் கெஸ்ட் தட் ஜாக்லினை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மென்டலி அந்த பொண்ணை பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு இந்நேரத்துக்கு அவர் அதை ஜட்ஜ் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணலைன்னா நான் வந்து அவரை மற்ற மற்ற எல்லாரும் இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை, பட் மற்ற எல்லாருமே அவர் வெறும் வாய் உதாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அவரை அப்படியே கன்சிடர் செய்து கொள்வேன். அதுக்கப்புறம் இந்த சனம் ஷெட்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களும் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு. ஐ டோன்ட் ஈவன் நோ. சுனிதாவுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட்டு, எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே இல்லை, சாச்சனாவை கூட நான் டாலரேட் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து தூக்கி வெளில கடாசுங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஏம்மா அவங்க ஷோவே பார்க்கலன்னு சொல்றாங்க, ஆனா வந்து சௌந்தர்யா மேல எனக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, எனக்கும் அடிக்கணும்னு தான் இருக்கு. ஆனா அது யாரு பண்றா, எதுக்கு பண்றான்னு ஒண்ணு இருக்குல்ல. சுனிதா இன்னைக்கு காலையில மார்னிங் ஆக்டிவிட்டியில ஃபுல் 1 மந்த் மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ் ஃபுல்லா ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் எதுக்கு? நீ வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைன்னா அந்த வாரமே வெளில போயிருக்க வேண்டியது. ஏதோ நீ தப்பிச்சு அடுத்த ஒரு வாரம் வந்து யூ டென்ட் ஹாவ் ஓட் பேங்க் பிகாஸ் யூ டென்ட் டூ எனிதிங். அதுதானே ரியாலிட்டி. இப்போவும் வந்து அந்த மஸ்காரா, ஏன்னா மைக் இதில் வந்து நான் லிப் பாம் வச்சு பார்த்துருக்குறேன், பொம்பளை பிள்ளைங்க லிப்ஸ்டிக் வச்சு கூட நான் பார்த்துருக்கேன். மஸ்காரா கொண்டு எல்லாத்தையும் அந்த என்னது மைக் போடுற அந்த பேட்ரி பேக் உள்ள வச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷனே இங்கே வந்து கேம். அட்லீஸ்ட் இப்போ ரவீந்திர கிட்ட சொன்னார்ல பிக் பாஸ், இருக்கிற 2 வீக்ஸை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கன்னு. சுனிதா நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாமே. அதை பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் வன்மம் மோடில் இறங்கி சௌந்தர்யாவை அடிக்கிறதும் ஜாக்லினை அடிக்கிறதும், அவங்க ஜென்யூனாக இல்லைன்னு சொல்கிறதும் எனக்கு புரியல. இங்கே சுனிதாவை வச்சு கேம் ப்ளே பண்ணாங்களா அவங்க? வாட் நான்சென்ஸ். எனக்கு அப்படி பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அது சுனிதாவை பண்ணுறதை விட எனக்கு அது சப்போர்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் போஸ்ட்லாம் போடுறாங்கல்ல ரிவ்யூவர்ன்ற பேரில், அவங்கள பார்த்தா எனக்கு இன்னும் பயங்கரமாக அடிக்கணும்னு தோணுது. கைஸ், இந்த சீசன் வந்து நான் பார்த்ததுலேயே வந்து உள்ள டாக்ஸிக்காக இருக்கோ இல்லையோ, வெளில வந்து பயங்கரமாக அன்பயாஸ்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது,
இங்க நல்லா ப்ளே பண்ற கண்டஸ்டன்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. நல்லா ப்ளே பண்ற கண்டஸ்டன்ட்டுக்கு வேல்யூஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. அன்பயாஸ்டாவா? என்ன இல்ல அது அன்பயாஸ்டா மாட்டேங்குது. பயாஸ்டா போகுதுன்னு சொல்ல வரேன். கன்டின்யூ பண்றதுக்குள்ள குறுக்க கௌசிக் புரியே நியாயமா? அண்ட் எனக்கு புரியல. இவ்ளோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லல. அப்போ ஜென்யூனா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன்னா, எனக்கு வந்து 10 பாயிண்ட் இந்த 10 பாயிண்ட்டுக்காக நான் ஜாக்லினுக்கு பேசுறேன். எனக்கு முத்து ஜெயிக்க கூடாதுன்னா, அதே 10 பாயிண்ட் என்னாட்டு சாலிடா எடுக்க முடியும். எனக்கு இதுக்காக முத்து ஜெயிக்க கூடாது. அதே தான் இங்க இருக்கிற முத்து ஃபேன்ஸ்க்கும் இருக்கு. ஜென்யூனான முத்து ஃபேன்ஸ சொல்றேன். இப்போ ரெட்ரோ, ஆர்கே, இப்போ சுபா வந்து தீபக் ஃபேன் எல்லாருமே இப்படிதான். ஜென்யூனான ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கோம். ஃபாருக்கும் அகெயின்ஸ்டுக்கும். அது வச்சு நாங்க பேசுறோம். ஆனா, அத தாண்டி பேசுறவங்கலாம் வந்து என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ட்விட்டர் பக்கம் வரவே செம்ம டாக்ஸிக்கா இருக்கு. இத பெனாத்திட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க் யூ கைஸ். நல்லா சூப்பரா பண்ணாத்துறீங்க. வேற என்ன பண்றது சொல்லுங்க அலன், எனக்கு புரியல. ஒண்ணும் காட் கடைசியில ஒண்ணுமே லைவ் பண்ண போட்டதே முடியாதுங்க. இவ்வளவுதாங்க பண்ண முடியும். நம்ம ஒரு தடவையும் வந்து அந்த ஷோ இது கிரெடிபிலிட்டி குறைய கூடாதுன்னு தான் நம்ம பேசுறோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு வேலை பண்ணிட்டு சவுண்ட் வந்து இதை ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க விளையாடி ஜெயிச்ச மாதிரியே இருக்காது. இது வந்து வேற யாரோ சத்தியமா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு புரியலையே. கரெக்ட். எனக்கு இதுல நான் வந்து ஒரு டவுட் பெருமைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுல ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஃபுல்லா சிரிப்பா தான் இருக்கும். நான் டவுட் ஆஃப் பெனிஃபிட் கூட குடுக்குறேன் அலன். ஏன்னா எனக்கு சவுண்ட தெரியும். சவுண்ட் வந்து மாடலிங்ல இருந்திருக்காங்க. சவுண்டுக்கு உண்மையாவே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு செலிபிரிட்டி இங்க ஃபர்ஸ்ட் போடுறது எனக்கு பிரச்சனை இல்ல. அத வச்சு சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஒண்ணு பண்றாங்கல்ல, எனக்கு அங்கதான் அது பிரச்சனையா மாறுது. அப்போ எனக்கு அது வந்து உண்மையா இல்ல அப்படின்னு தான் உண்மையாவே எனக்கு தோணுது. ஏன் நேத்து வரைக்கும் பிக் பாஸ் ஷோவே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்த ஃபரீனாலாம் எப்படிடா போஸ்ட் போடுறாங்க? அப்போ இங்க என்ன நடக்குது? இந்த கேள்வியை நான் கேட்பேன்ல, எனக்கு கேட்கணும்னு தோணுது உண்மையாவே. உண்மைகளை வெளியே சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் சௌந்தர்யாவை புடிச்சு ஸ்டோரி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேரு. சௌந்தர்யாவை பிடிச்சா எப்படி வெளில வந்து அமௌண்ட் வாங்கிட்டா? ஐயோ ஆரி, ஐயோ ஆரி இல்ல ரெட்ரோ, விடுங்க. வேற யாரையாச்சும் பேச சொல்லுங்க. ஸ்பைடி சீனு, சரவணன் இருக்காரு. அப்புறம் இஎம்கே அந்த ஆர்டர்ல பேசுறேன். இருக்கேன் ப்ரோ. பேசட்டுமா? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். அது நீங்க ஜோக்கா தானே சொன்னீங்க ரோஷினி? இல்ல வந்து நிஜமாலேயே வந்து அதுக்கான விஷயங்கள் இருக்கா? என்ன அலன்? அந்த அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணாங்க அப்படின்றது. தனியா கூட கேட்டிருக்கலாம் அலன். இல்ல ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ப்ரூஃப்க்கு தான் மாட்டட்டும். மாட்டின உடனே போஸ்ட் போட்டு கண்டிப்பா உங்களையும் டேக் பண்றேன். சேர்ந்து அடிப்போம். ஓகே கண்டிப்பா. ஏன்னா வந்து அது இல்லாம பேசுனாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக கிளாரிட்டி. இல்ல இப்ப என்ன ஃபாலோ பண்ற மக்களுக்கு தெரியும் ப்ரூஃப் இல்லாம நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. சோ அதனால தான் நான் அடிக்காம இப்போதைக்கு அதை அப்படியே க்ளோஸ் பண்றேன். ப்ரூஃப் வந்த உடனே அடிப்போம் சேர்ந்து. ஓகே மன்னிச்சிருங்க சரவணன், சொல்லுங்க. ஓகே ப்ரோ. நான் வந்து இப்போ அந்த போன வீக்கெண்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த ராணுவம் வந்து அவங்க ஒரு மாதிரி கால் செட் பண்ணிட்டு வந்தாங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் மண்டே எபிசோட்ல வந்து பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி கேட்டது வந்து எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், பிஆர் வந்து ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது தப்புன்னு தெரியப்படுத்தணும்னு கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த 8 பேர் வந்த குழப்பத்துல இப்போ இந்த இஷ்யூவை வந்து வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த தெலுங்கு இவங்கெல்லாம் வந்து போடுறத பத்தி விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாரு. ஷூரா ப்ரோ. ஏன்னா போன வாரமே ராணுவ அந்த ஒரு விஷ்ணுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒண்ணு போட்டது எனக்கு அவ்வளவு பிரச்சனையே தெரியல. அவங்க செலிபிரிட்டியா இருந்தபோது கூட அவங்க வந்து சௌந்தர்யா கேம்பெயின் பண்றது எனக்கு பிரச்சனையா தெரியல. பட் இந்த ஷோவை பத்தி பார்க்காம மத்த ஸ்டேட்ல இருந்து பண்றவங்க வந்து அது ரொம்ப அன்ஃபேரா இருக்க மாதிரி இருக்கு. இத பத்தியும் அட்ரஸ் பண்ணலன்னா அப்புறம் எப்படி இந்த ஷோ எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வந்து இத வந்து ஒருத்தங்க கேள்வியா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? என்னன்னா ஸ்ருத்திகா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்து ஓட்ஸ் கேட்டிருந்தாரு. யாருக்கு? ஸ்ருத்திகாக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரியா? அது வந்து தமிழ் பிக் பாஸ்ல இங்க நடந்திருந்தா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எஃபர்ட் பார்த்து தான் போட முடியும்ன்ற மாதிரி நான் சொல்லி நான் அமுச்சு விட்டுருந்திருப்பேன். சரியா?
அவங்க வேற ஒரு ம், ஸ்டேட் ம். போயிருக்காங்க. அந்த இடத்துல விளையாடுறாங்க. அவங்கள வந்து ஆ, உதாசீனப்படுத்துற கிளிப்ஸும், அவங்கள கேவலப்படுத்துற கிளிப்ஸும் தொடர்ந்து எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல இருந்தே அனுப்புறாங்க. நார்த் இந்தியாலருந்து எனக்கு ம், அனுப்புறாங்க. அனுப்பிச்சு இத பாருங்க, இப்படி பேசுறாங்க. நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் யாரு? நான் ஒரு சாதாரண ஆளு. ஐ அம் நோபடி. ஐ அம் நாட் எ செலிபிரிட்டி. எனக்குன்னு ஒரு கிரிப்பே இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. நான் யாருன்னே யாருக்குமே தெரியாது. சரியா? நான் சாதாரண ஒரு பெர்சன். ஆ, இப்ப நான் ஸ்பேஸ்ல பேச வரேன்னு சில பேர் கேட்கறாங்க. நான் அவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணுங்க. நீங்க வந்து அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்றேன். அத எடுத்துன்னு வந்து இதுல ஈக்குவேட் பண்றாங்க. எந்த அளவுக்கு அறிவு இல்ல அப்படின்றது எனக்கு புரியல. அவங்க எ ம். அவங்க அவங்க வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. வேற ஒரு இடத்துக்கே போயிருக்காங்க. நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சப்போர்ட் அங்க இருந்து கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறாங்க, உதாசீனப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. சரி நம்ம பொண்ணு தானே, நம்மளுக்கு அவங்கள இங்கேயும் பிடிக்குமே. அதுக்காக நம்ம சொல்றோம். ஓகே. சப்போஸ் அவங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அத பண்ணியிருக்க கூட மாட்டேன். சரியா? ஏற்கனவே அவங்க இங்க இருந்து போம்போது அவங்க ரொம்ப ஒரு 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 நம்மளுக்கு பிடிக்காத கேரக்டரா இருந்தா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டோம். சரியா? இப்போ ஹலோ 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 இங்க ஹலோ ஹலோ இங்க ஏங்க பேசிட்டு இருங்க. இருக்கும்போ பேசிட்டு இருக்கும்போது நடுவுல அடுத்து நான் வரக்கூடாது. உங்களுக்கு தான் வெளில சொல்ல அனுப்பிச்சு வருவேன். விட்டுருவேன். வெளில அனுப்புங்க. ஆளான்ட்ட பேசணும். பயந்தா ஓட்டு என்ன பைத்தியம். சரி ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் அது என்னன்னா, அது ஆக்சுவலா எனக்கு இப்ப புரிஞ்சுது. அது நீங்க சொல்ல இது வந்தது நான் நம்ம ஊர்ல கூட அதுல இருந்தேன். அதான் எனக்கு அது இ- ஆ, அதான் இப்ப இது நம்ம ஊர்ல நடக்கிற ஷோ. இவங்க எல்லாரும் நம்ம ஆட்கள், எல்லாருமே நம்ம ஆட்கள். இங்க வந்து இது பண்றது சரியில்லை தானே? அது எனக்கு இப்போ அது இவங்க அந்த இந்த சௌந்தர்யா லாஜிக் கூட ஃபேன்ஸ் புரிய தான் இது வந்து மாட்டேங்குதுன்னா, முட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இது எப்படி நான் பாக்குறேன்னா, இவங்க வந்து அது தப்புன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு இது எப்படியோ நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக இதையும் இது ஈக்குவேட் பண்ணி அவங்க ஒண்ணு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இது ஹோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது கண்டிப்பா தப்பா தானே தோணும். ஏன்னா இப்போ போன வீக்கெண்ட்லயே ராணுவ பத்தி கரெக்டா என்ன கேட்டாங்கன்னா, ஆல் செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க தானேன்னு கேட்டது. அப்புறம் அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாமே ஒரு மாதிரி அந்த டிஆர் பத்தி தான் இப்படி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு இந்த மண்டேலயுமே வந்து அந்த டிஆர் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியா நான் எப்படி பாக்குறேன்னா, அது வேணுக்கிட்டே அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கொடுத்த மாதிரி நான் பாக்குறேன். இது ஆக்சுவலி இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. இவனுங்க இந்த 8 குளோமாலி மாதிரி உள்ள போய் ஒன்னு குழப்பி விட்டானுங்க. அது மட்டும் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடே அந்த பிஆர் ஆக்டிவ் பத்தி கேட்டிருப்பாங்கன்னு தோணுது. இப்ப இது பண்ணதுனால இப்போ ஆல்ரெடி இல்லங்க சௌந்தர்யா சுத்தி சுத்தி அதையும் தாண்டி அடிக்கிறதுனால யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க சொல்லுங்க bro. முத்து வந்து அவரோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எவ்வளவு உழைப்பு போடணுமோ அவ்வளவு உழைப்பை போடுறாரு. சரியா? ஆ, இவர் உள்ள போயிட்டு ஆ. முத்துக்கு சாதகமா பண்றேன்னு சொல்லிட்டு முத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அவர் பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? இது நீங்க லைவ் நம்ம அதையும் தானே பாத்துருந்தீங்களான்னு தப்புன்னு தெரியல. நான் சொல்றோம். பார்க்கும்போது நான் நேத்து 3 மணிக்கு நான் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீ சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணா உனக்கு முத்து லைக் ஆர்மி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ கிரேட்ல போன மாதிரி இருந்துச்சு அதான் எனக்கு அது. இல்ல இப்ப இது எல்லாரையும் வந்து சுத்தி சுத்தி அது கூட பரவாயில்லைங்க. எனக்கு முடிச்சு இது முடிச்சு இந்த ஆளுக்கு வந்து இது தெரியாம இப்படி போய் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இல்ல டவுட்டாவே இந்த இருக்கு. இது வந்து இப்படி தெரிஞ்சா ஒருமை முத்துக்கு ஒருமை திரும்பவும் இல்ல இல்ல ஐயா ஒருமை தவிர்த்துருங்க. இந்த ஆள் அந்த ஆள்லாம் வேண்டாம். புரியுது புரியுது. இவர் போய் இப்படி பேசும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இது இவருக்கு தெரிஞ்சு வேணுக்கிட்டே பண்ணாரா? ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்றது, யோசிக்காம பண்ணிருப்பாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இது கண்டிப்பா திரும்பும்னு கூடவா தெரியாது. இல்ல அந்த அளவுக்கு லைக் நம்ம தான் அவர் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா நான் அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல ரொம்ப யோசிக்கிறாரு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து பார்க்கும்போது அப்படியே அந்த இமேஜ் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னடா இப்படி பண்றாரு அப்படின்னு தோணுச்சு. இது கண்டிப்பா திரும்பவும், ஏன்னா ஜென்யூனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணவரா இருந்திருந்தா இப்படி யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இது திரும்பவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. இப்ப இது வீக்கெண்ட்ல எப்படி பேசப்படும்? ஏன்னா இப்ப இது வீக்கெண்ட் ஃபுல்லா இப்ப இது சௌந்தர்யாக்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி தான் விஜய் சார் பேச வேண்டிய நிலைமையில இருக்காரு. இந்த நிலைமையில இப்படி பேசினாருன்னா கண்டிப்பா இன்னும் ஓட்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கும்போது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இல்ல எனக்கு அவர் பண்ணது எதுவுமே பிடிக்கலங்க. அவர் வெளில வந்து இதை பண்ணும்போதே எனக்கு அது பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேங்க. அப்பவே பசங்க நான் சொன்னதை கேட்கல. அவங்க எல்லாம் நம்ம பசங்க தான். ஓகேவா? எனக்கு அவங்களெல்லாம் தெரியும். எல்லாம் நம்ம பசங்க தான். நான் அவங்க கூட போன வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணியிருந்தேன். ரெகுலரா பேசுவேன். நம்ம பசங்க தான். சரியா? எனக்கு இந்த சிடிபி மேட்டர்ல அவங்க எல்லாரும் பிஆர்ன்னு சொல்லி பண்ணாங்கல்ல, எனக்கு அது கூட பிடிக்கல. எனக்கு அதை பண்ணது சரண் தெரியும். சரண் தான் வந்து சீனிஸ் கோபுரம் ஒரு தம்பி வருவார் இல்லையா? சரண் தான் வந்து அத சரண் வந்து தலையோட அந்த குரூப் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கூட்டம் அது. அந்த கூட்டத்துல ரொம்ப வருஷமா 8 இயர்ஸா வந்து இருக்காரு.
அவருக்கு நிறைய வந்து இந்த பிஆர்ஓ ஹேண்டில்ஸ்லாம் நிறைய தெரியும் அவருக்கு. சரியா? அவரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, அவரு மூஞ்சிக்காக அவரோட அன்பு அவர் மேல வச்சிருக்கிற அன்பு, மரியாதைக்காக அத போட்டாங்க. சரியா? அத எடுத்துட்டு வந்து பிஆர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒண்ணு கிளப்பி விட்டாங்க. அப்பவே நான் அது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து இவங்க பசங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள வச்சு ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது. ஏதோ ட்ரை பண்றாங்க. அது நடந்தா சந்தோஷம் தானே! அந்த அந்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. சரியா? நான் அப்போ அதுக்கப்புறம் ரவீந்தர் ப்ரோ வந்து இந்த விஷயத்த முத்து லைக் அவர் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள போயிட்டு வெளில வந்துட்டு முத்துக்கு சாதகமா பண்றேன்னு பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அத சொல்லிட்டேன். அவர்கிட்டயும் சொல்லிட்டேன், பசங்ககிட்டயும் சொல்லிட்டேன். ஆனா வந்து உங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரியுது சாதகமா அமைஞ்சா புரியுது அத ஏத்துக்குவாங்க இல்லையா? அத பண்ணிட்டாங்க. இப்போ கண்டிப்பா வருத்தப்படுவாங்கன்னு நான் முழுசா நம்புறேன். ஏன்னா இப்போ வந்து அங்க ஒருத்தர் ஓப்பனாவே சொல்றாரு. அவரும் ரவீந்தரும் சொல்றாரு. இந்த மாரி முத்துக்குமரன் ஆர்பி உன் பக்கத்துல வந்து நிக்கும்னு சொல்றாரு. சிவகுமாரும் வந்து இப்ப நான் வந்து முத்துக்கு சாதகமா அருண வந்து கேள்வி கேட்டா, அப்ப எனக்கு அது சாதகமா வந்து பண்ணனா அமையும் இல்ல சப்போர்ட் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. அப்போ நீங்க நீங்க வந்து என்ன ட்ரை பண்றீங்க இந்த இடத்துல? என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து அந்த ஆட்டத்துல தாக்கு மக்கள் பிடிக்க வந்து முடியல. அவ்வளவு வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. மேபி எனக்கு தெரியல. அதுதான். ஏன்னா இப்போ நான் லைக் சீரியஸா லைக் அவ்வளவுதான் பீப்புள் யோசிப்பாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு பண்றாங்களான்னு தெரியல. இதெல்லாம் லைவ் இது சொல்றதெல்லாம் வெளியில காமிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ 1 hour எபிசோட்லயே நேத்து பேசுனதுல எது எதெல்லாம் வரும்னு நான் ஆர்வமா இருக்கேன். என்னென்னலாம் போட போறாங்க அப்படின்ட்டு. அது முதல்ல பார்க்கணும். லைக் அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்க அதுக்கப்புறம். பாருங்களேன். ஏன்னா எல்லாமே எல்லாமே சௌந்தர்யாக்கு சாதகமா வரும். ரவீந்தருக்கு சாதகமா வரும். இப்படிதான் வரும். என்ன ப்ரோ கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆச்சு. எல்லாமே எல்லாமே இவங்க உங்களுக்கு சாதகமா தான் வரும். சௌந்தர்யாக்கும் ரவீந்தருக்கும் சாதகமா தான் வரும். எனக்கு இதுல அப்படியா? எதுலயுமே உடன்பாடு இல்லைங்க. இது எல்லாமே வந்து பிரச்சனை தான். இது என்ன ப்ரீ இந்த பிளான்டா ஷோவோட இந்த நரேட்டிவ் கிரெடிபிலிட்டியே செட் போகுது இல்ல. பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அது சௌந்தர்யா ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா இங்க இங்க பாருங்களேன், ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த கப்புக்கு அந்த ஸ்டேஜுக்கு மரியாதை வந்து யாரு சேர்ப்பாங்கன்றது ஊருக்கே தெரியுங்க. அவ்வளவுதாங்க முக்கியம். அதை தாண்டி எதுவுமே முக்கியம் இல்ல. ஓகே ப்ரோ, நான் அவ்வளவுதான் கேட்கணும்னு விடுங்க. நினைச்சேன். நம்ம இல்ல தொடர்ந்து எனக்கு பேசுவோம். சௌந்தர்யா இப்ப ஜெயிச்சாலுமே, இப்ப நான் முத்து ஃபேன் தான், எனக்கு சௌந்தர்யா ஜெயிச்சாலுமே என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறது காரணமே இந்த ஒரு விஷயம். இப்ப இந்த 2-3 வாரமா நடக்கிற விஷயம் தான். இந்த பிஆர் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க உள்ள போய் இதனால போகிறதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. மேபி இதெல்லாம் நடக்காம சௌந்தர்யா டைட்டில் வந்தா கூட சரி அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இதனால டைட்டில் போச்சுன்னா ஒரு மாதிரி அதுக்கப்புறம் பிக் பாஸே பார்க்க கூடாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு தள்ளிட்டாங்கன்னு தோணுது. அந்த டைட்டிலுக்கான வேல்யூவே போயிடுங்க. இல்ல, எனக்கு கண்டிப்பா போயிடும். அது ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன் நான். நெக்ஸ்ட் யாரு? இப்ப ரெண்டாவது இப்ப முதுகுமன் ஜெயிச்சாலுமே இதனாலதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டோங்க, என்ன வேணா பண்ணிட்டோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் ஸ்பைடி, இஎம்கே, அதுக்கப்புறம் கார்த்திக். எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. எல்லாரும் தொடர்ந்து பேசுறாங்க, அதனால கட் பண்ணவும் பிடிக்க மாட்டேங்குது. கோச்சிக்காதீங்க. பரவாயில்ல. எனக்கு வந்து ரவீந்தர் சார் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து தங்கப்புல ஜாக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஜாக்கையும் சௌந்தர்யா மத்தவங்க எல்லாம் வந்து டார்கெட் பண்ணாரு. முத்துவை டார்கெட் பண்ண கூடாதுன்றதுல அவர் தெளிவா இருந்தார். அவர் ஆக்சுவலி 24 hours லைவ்ல சொன்னது என்ன அப்படின்னா, நான் அவனை பத்தி நான் வெளியில அவ்வளவு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ வந்து அவனை வந்து நான் அகேன்ஸ்டா பண்ணனா என்ன மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்ற அந்த அவேர்னஸ் இருக்கு அவருக்கு. ஆனா இன்னைக்கு ஈவினிங் வந்து பேசுறாரு 24 hours நான் முத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, முத்து ஆப்போசிட்டா பேசினேன் அப்படின்னா அடுத்து யாரு அவனோட ஓட்டு கீழே தள்ளிட்டு வேற யார் மேல வருவாங்க அப்படின்றத தெளிவா யோசிக்கிறாரு. அப்போ இவங்க வந்து டாப்ல இருக்கவங்கள 2 பேரை டவுன் பண்ணி இப்ப முத்து மேல தள்ளுறதுமே ராங்கான தாட் ப்ராசஸ் தானே. அதுதான் அவங்க பண்ண ஒரு பெரிய ரவீந்திரன் சார் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போத் அங்க ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் முத்து அப்படின்னும் போது
அவர் வந்து ரெண்டு ரெண்டு ஐட்டத்தையும் ஒரே பிளேட்ல வைக்காம ஒரு ஐட்டத்தை மட்டும் பிளேட்ல வச்சு இந்தாங்க அடிச்சுக்கோங்கடான்னு சொல்லி விட்டா மாதிரி இருந்தது. எடிட்டிங் டீமுமே பிக் பாஸ் எடிட்டிங் டீமுமே அதே தான் பண்றாங்க. என்னன்னா 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு 2 பேரையும் காமிச்சு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஓட்டு போடுங்க இல்ல எதனா அடிங்க அப்படின்றத பத்தி சொல்லலாம். ஒருத்தரை மறைச்சு இன்னொருத்தரை காமிச்சு அவங்கள மட்டும் நெகட்டிவா காட்டுற மாதிரி ஒரு ஃபீல். அதே தான் நேற்று ரவீந்திர சாரும் இன்னைக்கு ஃபுல் டே ஹோல் டே பண்ண மாதிரி இருந்தது அதர் கண்டஸ்டை யூஸ் பண்ணி. அண்ட் சௌந்தர்யா பிஆர் எக்ஸ்போஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுனது கவுன்சிலிங் கொடுத்தது எல்லாமே டெலிகாஸ்டும் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிபி டீம் ஒன்று சௌந்தர்யாவை டாப் 2க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பிபி வந்து டோட்டலி ஒஸ்ட் அப்படி போயிடும். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க இல்லையா, இப்ப இது காமிச்சதுனால அடுத்து சௌந்தர்யா வந்து டாப் 3க்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்றது பிபி டீம் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோ. ஏன்னா பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, பேச வச்சிருக்காங்க. மேபி ரீசன்லாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது தொடர்ந்து இதே கருத்துக்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் இதுல ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஃபேண்டமை தவிர மற்ற எல்லாருக்கும் அதே கருத்துக்கள் தான் இருக்கு. இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் போகுது. ஹாய் ப்ரோ, அடுத்து பேசலாமா? யாரு? இஎம்கே ஆ பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹாய் அலன் ப்ரோ. ரொம்ப ஹலோ பிடிக்கும் ஹலோ. எனக்கு. நன்றிங்க, அன்புக்கு நன்றிங்க. ஓகே. இல்ல எனக்கு இப்போ இந்த தண்ணியல் அடுத்தது அதுக்கப்புறம் பேசின 2-3 பேர்ல கொஞ்சம் அதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதாவது முத்துக்குமரன் கப்பு தூக்குறதுல எனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஆஹ் நான் வந்து முத்துக்குமரன் ஃபேன் ப்ரோ. எனக்கு முத்துக்குமரன் நான் நானா பாக்குறேன். எனக்கு ஒரு 23 வயசு. நான் அப்படி பாக்குறேன். இவங்க போய் வெளியே வந்து பண்றதெல்லாம் முத்துக்குமரனுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ உள்ள போய் அவர் என்ன பண்றாருன்ட்டு ஃபுல்லா தெரியுமானா தெரியாது. அதுக்குன்ட்டு தகுதியே இல்லைன்னு நான் வந்து கேமர்ஸை மதிக்கிறேன். அவங்க ஜாக்லின் ஃபேனும் தெரியுது எனக்கு. நான் ஜாக்லினு ஸ்டேஜுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். முத்துக்குமரன் வரணும்னு ஆசைப்படுறேன். தீபக் வரணும் அந்த கேமுக்கு ஃபுல்லா இது பண்ண கேமர்ஸை மதிக்கிறேன். அதுக்குன்ட்டு அவங்க ஒரு ஃபேண்டமுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தகுதி இல்லைன்னு சொல்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. கேமர்ஸை ஈக்குவலா பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்துல நான் பாக்குறேன். ஏன் நான் அப்பனா நான் ஐயா, முத்துக்குமரன் மட்டும் நான் ஒரே ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க. நான் வந்து அப்போ இங்க ஸ்பேஸ்ல இல்ல, சரியா? நான் போராடிக்கிட்டு இருந்தேன் கோஹோஸ்டுக்கு வர்றதுக்கு. எனக்கு ஓகே அது எதுவுமே கேட்கல. நான் ஓகே இருந்திருந்தா கண்டிப்பா வந்து அந்த டைரக்ஷன்ல போகாம நான் விட்டுருந்திருப்பேன். ஆனா இருந்தாலும் அது அவங்க கருத்து இல்லையா? அவங்க கருத்துக்கு எதிர்க்கிறது வச்சு ஓகே யாராவது வாதம் இல்ல இல்ல அது வச்சிருந்திருக்கணும் புரிஞ்சுது எனக்கு. அப்படின்றது என்னோட கருத்து. அவங்க இப்ப சொன்னாங்க அவங்க எனக்கு ஜாக்லினுக்கு கப்பு கிடைக்க 10 ரீசன் இருந்ததுன்னா அவங்களுக்கு முத்துக்குமரன் கப்பு கிடைக்க 10 ரீசன் இருக்கும். ஆனா ரீசனே இல்லாம ஒருத்தனுக்கு கப்பு கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுல எனக்கு புரிஞ்சுது. அதான் கேமர்ஸ் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அது எனக்கு இவங்க வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க பேரே எனக்கு சொல்ல விருப்பமே இல்லை. ஏன்னா அது வேற மாதிரி அவங்க நெரேட்டிவ் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில இருந்து. எனக்கு பயம் வந்துடுச்சு அவங்க பேசுறத பார்த்து. ஒரு பொண்ணு அழுகுறத பத்தி இப்படி நீ பேசுவியா, நீலாம் ஒரு பையனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போய் எனக்கு பயமே வந்துடுச்சு. எனக்கு அவன் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ப்ரோ எனக்கு. நான் சின்ன பையன். எனக்கு என்ன கொண்டு பழி சுமத்துற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதனால எனக்கு அவங்க பேர் எடுக்கவே இல்லை. எனக்கு வின்னர் குவாலிட்டி விட்டு அவங்க எங்க தள்ளி போனாங்கன்னா பேசுறாங்க, வெளியில இருந்து வந்து பேசுறாங்கன்னா இது ஓகே. எனக்கு ஆரம்பத்துல எனக்கு சரி அவங்களுக்கு முத்துக்குமரன் மேலதான் ஜெலஸ் இருக்கு போலுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வர்ஷினி ஒண்ணு பேசி நேற்று நைட்டும் பேசியிருக்காங்க போலுக்கு பவித்ரா கிட்ட அந்த ஃப்ளவர் பெட்ல உட்காந்துட்டு இந்த ஜாக்லினா மட்டும் இந்த மிடில் கிளாஸ் மேட்டரை வச்சு இது பண்றாங்க அப்படின்ட்டு. சரிம்மா, அவங்க மிடில் கிளாஸ் இதை வச்சுதான் ட்ரை பண்றாங்க. நீங்க எதை வச்சு ட்ரை பண்றீங்க தெரியுது இல்ல? இந்த பிஆர் மேட்ரு மார்னிங் ஆக்டிவிட்டியில வரும்போதே முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சுது. ஏன் எல்லாத்துக்கும் தான் பிஆர் இருக்குன்னா ரயான்லாம் எக்ஸ்ட்ராவா எந்திரிச்சு போய் முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்றாங்க. அருணும் ஜாக்லினுக்கு இருக்குன்னா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தானே பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணுமே ஆகலையே. உங்களுக்கு எதுக்கு பயம் திடீர்னு வந்துட்டு? ஏன்னா நீங்க கேம் ஆடல. பிஆர் வச்சிருந்தாலும் கேம் ஆடினா அவங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க கேம் பிஆரை மட்டுமே வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அது என்ன சொல்றது, கேமரை மதிக்கணும் ப்ரோ. அவங்க கேம்
அத ஒரு அதுக்கு ஒரு கருத்தை கொண்டு வந்துட்டுறேன். இப்ப என்ன எப்படி ஆயிட்டுன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியதாயிட்டு. நீங்க அவங்கள உதாசீனப்படுத்துறீங்க, அவங்கள இது பண்றீங்க, அவங்க எதுவுமே செய்யல அப்படின்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு பிளேயர்ஸ் வந்து ஸ்டேஜ்ல நிக்கணும், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இவங்க வந்து மத்தவங்க வச்சே கண்டு வயிறு எரியுது, இது என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஜலஸ் வன்மத்தின் உச்சத்துல போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பாயிண்ட் தான் வர்ஷினி சொன்னாங்க, முத்து போட்ட உழைப்பை விட ஜாக்லின் போட்ட உழைப்பு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வராங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கேமர்ஸ் என்னது ஸ்டேஜுக்கு வந்து நிக்கணும். டைட்டில் ரீச்சா பிரச்சனை இருக்காது. ஆனா வேற யாருக்காவது போச்சுனாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அது ஷோவோட கிரெடிபிலிட்டியா தான் கம்மி பண்ணும். இல்ல ப்ரோ, அது எனக்கு டவுட் ப்ரோ. அது அந்த இதை ஹேண்டில் பண்றது யாரு ப்ரோ? விஜய் டிவி. ஹாட் ஸ்டாரா, எண்டமான்சைனா, இல்லைன்னா பென்ஜமியா, அது நிறைய லிங்க் போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? சார் நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம். யார் நெக்ஸ்ட்? கார்த்திக், ரொம்ப நேரமா இருக்கீங்க. கார்த்திக், நித்யா, சுனில் 3 பேர்ல யாரு பேசுறீங்க? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ, இல்லைன்னா அங்கேயே இருந்தா தெரிய மாட்டேங்குது. கார்த்திக், நித்யா, உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? ஹாய் ஆலன் ப்ரோ. ஹலோ. இல்ல, நான் ஆக்சுவலி எதுக்கு ஸ்பீக்கர் ஆக்சஸ் வாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சௌந்தர்யா அழுததை பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வைல்ட் கார்டு, ஐ மீன் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வந்து பேசினாங்க. எனக்கு என்னமோ அது தப்பா தோணல. சுனிதா பேசினதெல்லாம் எனக்கு தப்பா தோணல. பிகாஸ் இதே சௌந்தர்யா தானே சொல்லியிருக்காங்க மூளை இல்லை அப்படிலாம். எல்லார பத்தியும் அவங்களும் ரொம்ப ஹார்ஷான கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அப்போ அவங்க பண்ணும்போது கரெக்டா அப்போ இவங்களை யாரும் சொல்லக்கூடாதான்ற மாதிரி இருந்தது. கரெக்ட் தாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இவங்களோட இமோஷன்ஸ்குள்ள போக எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா? நான் இவங்க இமோஷன்ஸ் எதுவுமே வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா நான் வெளியில பாக்குறேன் இல்லையா, ஒரு சில பேரோட இமோஷன்ஸை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு மற்றவங்களோட இமோஷன்ஸை கணக்குல எடுத்துக்காத போது அதை பார்க்கும்போது எனக்கு அது பிரச்சனை. உங்களுக்கு ஒருத்தங்க அழுவும் போது அது ஜெனியூனா பட்டுது, இன்னொருத்தங்க அழும்போது அது படலைன்னா அது அது நம்ம கிட்டதான் ஏதோ குறை இருக்கிற வரை நான் பாக்குறேன். இது உங்களுக்கு குறை சொல்றதுக்காக இல்ல. இல்ல எனக்கு வந்து யாரு வந்து இப்போ சௌந்தர்யா அழுவும் போதுமே ஓகே அழறாங்க, அது இருந்தது. பட் அவங்கள வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க, இவங்க பேசினதெல்லாம் தப்பு அப்படி கிடையாது இல்ல. ஏன்னா இவங்க நிறையவே பேசியிருக்காங்க, பின்னாடியும் நிறைய பேசியிருக்காங்க. அதுதான், அது வேற ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அது வேற ஒரு ஆஸ்பெக்ட். இங்க வந்து இவங்களுக்கு ஏதோ ப்ரெஷர் ஃபீல் பண்ணிருக்காங்க, அதனால அவங்க ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க. அதுக்குள்ள நான் போகல. அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகுறது ஓகே, அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகுறது தட் இஸ் ஃபைன். ஏன்னா எண்டுக்கு வந்துட்டாங்க, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க, அது அவங்களோட பர்சனல். அதை வந்து நான் வந்து அதை வேலிடேட் பண்ணல. அது வந்து பொய் அழுறாங்களா இல்ல ஓட்ஸ் அதெல்லாம் நான் சொல்லல. அவங்க பேசினதே தப்புன்னு சொல்லும் போது எனக்கு அது கரெக்டுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நானுமே எக்ஸ்பெக்ட் நான் உங்ககிட்ட கூட ஒரு வாட்டி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஜாக்லின் ஏன் அவங்கள பத்தின பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே